திமுக சார்பில் 2024 நாடாளுமன்ற தேர்தல் பரப்புரை கூட்டம், உரிமைகளை மீட்க ஸ்டாலினின் குரல் பாசிசத்தை வீழ்த்துவோம் என்ற கொள்கை முழக்க கூட்டம் கன்னியாகுமரி மாவட்டம் நாகர்கோவில் அண்ணா விளையாட்டு அரங்கத்தில் நடைபெற்றது. இக்கூட்டத்தின் சிறப்பு விருந்தினராக தமிழ்நாடு பாடநூல் கழக தலைவர் திண்டுக்கல் லியோனி கலந்து கொண்டு பேசினார். மேலும் பால்வளத்துறை அமைச்சர் மனோ தங்கராஜ், மேயர் மகேஷ் உள்ளிட்ட 1000க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டனர். இதில் திண்டுக்கல் லியோனி பேசுகையில், மதத்தின் பெயரால் மக்களை பிரித்தாளுகின்ற பாஜக முருகன் கோயில் இருக்கும் வேலை பிடுங்கி ஊர்வலமாக வந்து அதை அரசியலாக்குவதுதான் பாஜக என்று விமர்சனம் செய்துள்ளார். ஆனால் மதத்தின் பெயரால் மக்களை பிளவுபடுத்துகின்ற பாஜக முருகன் கையில் இருக்கிற வேலை தூக்கிட்டு ஊர்வலத்தில் வர்றான். முருகன் கண்ணீர் விட்டு அழுகிறார். என் கையில் இருந்த ஒரே ஆயுதத்தை பிடிங்கிட்டு போயிட்டாங்களே. முருகன் கையில் இருக்கும் வேலை பிடுங்கி ஊர்வலம் வந்து அதை அரசியலாக்குவது பாஜக. அதே முருகன் கோயிலில் கும்பாபிஷேகம் நடத்தி மக்கள் வழிபடுவதற்கு அனைத்து வசதிகளையும் செய்து கொடுப்பது திராவிட மாடல் ஆட்சி. ஈரோடு அருகே ஆனைக்கல் பாளையம் பிரிவில் திமுக சார்பில் உரிமைகளை மீட்க ஸ்டாலினின் குரல் பாசிசம் வீழட்டும், இந்தியா வெல்லட்டும் என்ற பெயரில் நாடாளுமன்ற பரப்புரை கூட்டம் நடைபெற்றது. இக்கூட்டத்தில் சிறப்பு விருந்தினராக அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி பங்கேற்று பேசினார். திமுகவினரை நேருக்கு நேர் எதிர்கொள்ள முடியாமல் வருமான வரி, அமலாக்கத்துறை, சிபிஐ விசாரணை உள்ளிட்ட ஆயுதங்களை மத்திய அரசு பயன்படுத்துகிறது என்று விமர்சித்து பேசினார். உழவர்கள்லாம் இன்றைக்கு டெல்லியை நோக்கி படையெடுக்கிறார்கள் என்று சொல்லும் பொழுது அவர்களை அழைத்து பேச மாட்டேங்கிறாங்க. குறிப்பாக நம்முடைய மோடி அவர்கள் பிரதமர் என்ன பண்றாரு? மாநிலம் முழுவதும் சுத்துறாரு. எதுக்கு சுத்துறாரு? அங்கங்க கோயிலை திறந்து வைக்கிறாரு. கோயிலை திறந்து வைக்க நாங்க வேணாம்னு சொல்றோம். நாங்க ஒன்றும் ஆன்மீகத்துக்கு எதிரி அல்ல, கோயிலுக்கு போக கூடாதுன்னு நாங்க சொல்ல மாட்டோம். ஆனால் மக்களுடைய பிரச்சனை என்று வரும்பொழுது, உதாரணத்துக்கு நம்ம வீடே எடுத்துக்கோங்க. நம்ம வீட்டில் இருக்கின்ற இங்கே தாய்மார்கள் வந்துட்டு உங்களுடைய பிள்ளை இருக்கிறாரு, நல்லா படிச்சிருக்கிறாரு, உங்களுடைய கனவு இருக்கிறாங்க, வேலைக்கே போறதில்லை, டெய்லி கோயிலாக சுற்றிட்டு வராங்கன்னா நீங்கள் என்ன சொல்றீங்க? ஐயோ ரொம்ப நல்லவருங்க, கோயிலாக சுற்றுவாருங்க, சம்பாரிச்சியே கொடுக்க மாட்டாருங்க, உட்காந்து சாப்பிடாருன்னா சொல்லுவீங்க? உரிமையோடு திட்ட மாட்டீங்க. ஏன் சும்மா கோயிலுக்கு போறியா நான் வேணான்னு சொல்ல, ஆனால் குடும்பத்துக்கு சம்பாரிச்சு போறியான்னு நீங்க கேட்பீங்களா? கேட்க மாட்டீங்களா? ஒரு குடும்பத்தை சார்ந்திருக்கின்ற தலைவருக்கே இந்த பொறுப்பு இருக்குது என்று சொன்னால், ஒட்டுமொத்த நாட்டுக்கே மிகப்பெரிய உயரிய பொறுப்பில் பிரதமர் என்ற பொறுப்பில் அமர்ந்திருக்கின்றார். இன்றைக்கு டெல்லி போர்க்களமாக மாறுகின்றது உழவர்களால் என்று சொல்லும் பொழுது, அபுதாபியில் அங்கே கோயிலை திறந்துட்டு இருக்கிறார். துபாய்க்கு சென்று அபுதாபிக்கு போய் அங்கே ஒரு கோயிலை திறந்துட்டு இருக்கிறார். கூப்பிட்டு பேசுறது கூட ஆள் இல்லை. வருகின்ற வண்டிகளை எப்படி வழிமறிக்கிறார்? அங்கே புகை குண்டுகளை வீசப்படுகின்றது, காவலர்கள் மூலமாக அடக்கப்படுகிறார்கள். முள்ளு மெத்த வண்டியெல்லாம் உள்ள வந்துடக்கூடாது, முள்ளு மெத்தையை விரிச்சு போட்டு அந்த வண்டியெல்லாம் வர முடியாம, கார்பரேட்டுக்கு ரத்தன கம்பளம் இருக்கிறீங்க, ஆனால் எங்களுடைய உழவர்களுக்கு இது போன்ற முள்மெத்தையை விரித்து அவர்களை அடக்குகின்ற அந்த பணியில் தான் நீங்கள் இருக்கிறீங்களே தவிர, இன்றைக்கு இது போன்ற பயங்கரவாதிகள் யார்? உழவர்களா இல்லை மத்திய அரசு ஆண்டு கொண்டிருக்கின்ற பாசிச பாஜகவா என்கின்ற கேள்வியை தான் இந்த நேரத்தில் நான் எழுப்ப நினைக்கின்றேன். காஞ்சிபுரம் மாவட்டம் ஸ்ரீபெரும்புதூர் பகுதியில் திமுக சார்பில் உரிமைகளை மீட்க ஸ்டாலினின் குரல் என்ற தலைப்பில் மாபெரும் பொதுக்கூட்டம் நடைபெற்றது. இதில் தமிழக சிறு குறு மற்றும் நடுத்தர தொழில் நிறுவனங்கள் துறை அமைச்சர் தாமோ அன்பரசன், தமிழக மருத்துவத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியன் ஆகியோர் பங்கேற்று தேர்தலை சந்திக்க நிர்வாகிகள் எவ்வாறு செயல்படுவது என்பது குறித்து பல்வேறு ஆலோசனைகளை வழங்கினர். அப்போது கூட்டத்தில் பேசிய மா சுப்பிரமணியன், சென்னை மதுரவாயலில் இருந்து துறைமுகம் வரை 19 கிலோமீட்டர் தொலைவிற்கு 2 அடுக்கு பறக்கும் மேம்பாலம் அமைய உள்ளது. இந்த மேம்பாலம் அமைப்பதன் மூலம் சென்னையில் ஏற்படும் போக்குவரத்து நெரிசலுக்கு விடிவு காலம் பிறக்கும் என்றார். இதைத் தொடர்ந்து கூட்டத்தில் பேசிய தாமோ அன்பரசன், தமிழகத்தில் உள்ள அனல் மின் நிலையம், கடலூர் NLC நிறுவனம், ரயில்வே போன்றவற்றில் தமிழக மக்கள் வேலை செய்து வருவதாக தெரியவில்லை என்று விமர்சித்து பேசினார். ஏராளமான திட்டங்களை மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சர் அவர்கள் இன்றைக்கு தமிழகத்தில் செயல்படுத்திக் கொண்டிருக்கிறார். இந்த திட்டங்களை பார்த்துத்தான் அண்டை மாநிலங்கள், குறிப்பாக வட மாநிலங்களைச் சேர்ந்தவர்கள் எல்லாம் தமிழ்நாட்டில் செயல்படுத்தப்பட்டுள்ள இந்த திட்டங்களை பார்த்து, இந்த திட்டங்களின் விவரங்களை அறிந்து, இந்த திட்டங்களில் குறிப்பெடுத்துக் கொண்டு போய் அவர்கள் தேர்தல் அறிக்கையை சொல்லி அவர்கள் எல்லாம் வெற்றி பெற்றுக் கொண்டிருக்கிற நிலையை இன்றைக்கு நாம் பல்வேறு மாநிலங்களில் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். அதனால்தான் மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சர்கள் இன்றைக்கு இந்தியாவுக்கு ஒரு வழிகாட்டும் தலைவராக இன்றைக்கு பரிணமித்து வலம் வந்து கொண்டிருக்கிறார்கள்.
தமிழக கேரள எல்லைப் பகுதியான தென்காசி மாவட்டம் புளியரை சோதனை சாவடியில் காவல்துறையினர் சோதனை பணியில் ஈடுபட்டுக் கொண்டிருந்த பொழுது தமிழகத்திலிருந்து கேரளாவிற்கு ரேஷன் அரிசி கடத்தி வரப்பட்டதாக போலீசாருக்கு ரகசிய தகவல் கிடைத்தது. தகவலின் அடிப்படையில் கேரளாவை நோக்கி சென்ற லாரியை தடுத்து சோதனையிட்ட போது மூட்டை மூட்டையாக 7 டன் ரேஷன் அரிசி இருப்பது கண்டறியப்பட்டது. இதைத் தொடர்ந்து ரேஷன் அரிசியை கடத்தி வந்த லாரி ஓட்டுநர் கோவில்பட்டியை சேர்ந்த பட்டுராஜன் என்பவரை கைது செய்தனர். மேலும் அவர் கடத்தி வரப்பட்ட ரேஷன் அரிசி மற்றும் கடத்தலுக்கு பயன்படுத்திய லாரியை பறிமுதல் செய்தனர். நெல்லை பாளையங்கோட்டையில் உள்ள மாவட்ட நீதிமன்றம் எதிரே அமைந்துள்ள பெல் மைதானத்தில் திமுக சார்பில் அமைச்சர் தங்கம் தென்னரசு தலைமையில் உரிமைகளை மீட்க ஸ்டாலினின் குரல் நாடாளுமன்ற தொகுதி பரப்புரை கூட்டம் நடைபெற்றது. இந்த கூட்டத்தில் சிறப்பு அழைப்பாளராக திமுக துணை பொதுச் செயலாளரும் தூத்துக்குடி நாடாளுமன்ற உறுப்பினருமான கனிமொழி கலந்து கொண்டு பேசினார். சமய நல்லிணக்கம் என எதையும் பற்றி கவலைப்படாமல் மத அரசியல் செய்துதான் ஆட்சி செய்ய வேண்டும் என்பதே பாஜகவின் நோக்கம் என்று விமர்சித்து பேசினார். அது மட்டும் இல்லாமல் தொழிலாளர்களுக்கு எதிராக சட்டங்கள், இப்படி விவசாயிகள், தொழிலாளர்கள், சாதாரண சாமானிய மக்கள், தலித்கள் என்ற அத்தனை மக்களுக்கும் எதிராக செயல்பட்டுக் கொண்டிருக்கக்கூடிய ஒரு ஆட்சிதான் ஒன்றியத்திலே இருக்கக்கூடிய பிஜேபி ஆட்சி. இப்படி பெரும்பான்மை மக்களுக்கு படிக்கக்கூடிய வாய்ப்புகளை பறிக்கக்கூடிய ஆட்சி, பெரும்பான்மையாக இருக்கக்கூடிய தலித்துகள், ஒதுக்கப்பட்டோர், ஒடுக்கப்பட்டோர், மலைவாழ் மக்கள், சிறுபான்மையின மக்கள் என்று அத்தனை பேருக்கும் எதிராக இருக்கக்கூடிய ஆட்சி மத்தியிலே இருக்கக்கூடிய ஒன்றிய பிஜேபி ஆட்சி. பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா, மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.